மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஈரோடுல தன்னுடைய பரப்புரையை முடிச்சிருக்காரு. இதுல செங்கோட்டையன் அவர்கள் செங்கோல் கொடுத்தது அது இது இதை தாண்டி அவர் விமர்சனம் பண்றது கேலி கிண்டல் நையாண்டி இது ஒரு பக்கம் போக தான் போகுது. இந்த கூட அவருடைய ஆதரவாக நிற்க தான் போறாங்க. இதையெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு தமிழக இளைஞர்கள் இல்லாட்டி அரசியலை பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களே, இந்த மாதிரி புதிய சக்திகள் வரும்போது இதில் நாம் என்ன எதிர்பார்க்கணும், அவர் பேசுகிற பேச்சு இருக்கு இல்லையா, அது எப்படியா இருக்கு, அந்த விதமாக ஒரு ஆரோக்கியமான விவாதம்ன்றது ஒரு நல்ல அரசியலையும் நல்ல ஆட்சி மாற்றத்தையும் உருவாக்க வல்லது. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஈரோட்டில் நடிகர் விஜய் அவர்களுடைய பேச்சு இருக்கு இல்லையா, அந்த பேச்சில் அந்த கூட்டம் ஆகட்டும் இல்லை பிற இடங்களில் நாங்கள் கேட்ட வரைக்கும் ஆகட்டும், எது எதெல்லாம் நல்லா எடுபட்டுச்சு, அவர் அரசியல் பேச்சை எப்படி அமைச்சிருந்தாரு, இது எல்லாம் ஒரு போட்டு புரிஞ்சுது. ஆனால் எது எடுபட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய லெவலில் மிஸ் ஆயிருந்துச்சு. அது என்னன்ற சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய பேச்சில் எது நல்ல விதமாக எடுபட்டு இருந்துச்சு, அவர் என்ன விதமாக திட்டமிட்டு இருந்தார், இதை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் எதை மிஸ் பண்ணான்ற விஷயத்துக்குள்ள நான் வரேன். முதலாவது என்ன அப்படின்னா, அவருடைய பேச்சை எப்படி திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னா, எப்போதும் போல திமுக எதிர்ப்பு இருக்குல்ல, டிஎம்கேயா டிவிகேயா, திமுகவா தாவேக்காவா, இந்த ரெண்டு பேருக்கு தான் போட்டி அப்படி ஒரு போட்டி தன்மையை ரெண்டு பேருக்கிடையில நிப்பாட்டுன்னு நினைக்கிறார் இல்லையா, அது அவருடைய பிரச்சாரத்தில் தீவிரமாக தெரியுது. திமுக விமர்சனம் பண்றார். இன்னொரு பக்கத்து தனக்கு வந்துடக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்களே, அவங்கள குசிப்படுத்தும் விதமாக இல்லாட்டி அவங்கள மகிழ்விக்கும் விதமாக இல்லாட்டி அவங்களோட நல்ல கனெக்ட் ஆகிற விதமாக அவர் பேச்சு அமைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரோடு மக்களுக்காக அதில் பெரிய அளவில் அவர் உள்ளே போகவே இல்லை, அதுக்கு சில விஷயங்கள் மட்டும் பேசி போகிறாரு, அது ஒரு படம் அமைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கத்து இதற்கு முன்பு பேசினார்லையே அதில் விமர்சனங்கள் வந்திருக்கும் இல்லையா, அவர் திரைப்படத்தில் வர மாதிரி பேசுகிறாரு, அதுக்கப்புறம் அவரோட திட்டங்கள்லாம் போலியானது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்களே, அந்த விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. புதுச்சேரியில் இதெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் டெப்த்தாக பேசியிருந்தாரு. அந்த மாதிரி இதெல்லாம் பேசவே கூடாது, மேலோட்டமாக பேசிட்டு போகிறது நல்லது அப்படின்னு அவர் பேச்சை முடிச்சிருந்தாரு. மிக முக்கியமாக என்ன செய்வோம் இருக்கு இல்லையா, அதை சொல்ல வேணாம், சொன்னால் திருச்சிடுறாங்க அப்படின்ற ஒரு முடிவு கொண்டார். எனவே புதுச்சேரிக்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறதா சொல்கிறதோ இல்லாட்டி ஒரு டிபார்ட்மெண்ட் விஷயமா ஆழமாக பார்க்குறதோ இல்லை ஆழமான விவாதங்கள் உருவாக்குறதோ, இந்த ரெண்டையும் அவர் தவிர்த்துட்டாரு. மெயினாக அவர் பண்ணது திமுக எதிர்ப்பு. அந்த விதமாக ஈரோட்டில் சுமார் அரை மணி நேரம் பேசக்கூடிய விஜய் அவர்களுடைய பேச்சில் எது மக்கள்கிட்ட எடுபட்டிருக்கு இல்லாட்டி ரசிகர்ல மக்கள்கிட்ட எடுபட்டுச்சு நம்மளால சொல்ல முடியல. ஆனால் அவரை கவனிச்ச அந்த பேச்சை கவனிச்ச நபர்கிட்ட எது எடுபட்டிருக்கு அப்படின்னா, உங்களை நம்பி தான் வரேன், உங்களை நம்பி தான்ப்பா வரேன் அப்படின்னு கொஞ்சம் இறங்கி பேசுவாப்புல, அது உண்மையிலே நல்லபடியாக எடுபட்டுச்சு. அது கேலி கிண்டல் பண்ணாலுமே கூட அது நல்லாவே ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல கனெக்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் திமுக தீய சக்தி, ஜெயலலிதா அவர்களும் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி குடும்பம் இல்லையா, அதை மட்டுமே மெயினாக சொல்லியிருப்பார், கருணாநிதி ஒரு தீய சக்தின்னு. எனவே அந்த தீய சக்தின்ற வார்த்தையை அவர் எடுத்து ஒரு 10 முறையாக சொல்லியிருப்பார், தீய சக்தின்னு. அது நல்லாவே எடுபட்டுச்சு. அதற்கடுத்து கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஆனால் வித்தியாசமாக கூட்டத்தில் இருந்து கொள்கை எதிரியும் திமுக தான், அரசியல் எதிரியும் திமுக தான் அப்படின்னு உள்ளேருந்து சத்தம் வந்துச்சு. அது நல்லாவே கவனிக்க முடிஞ்சது. எனவே அவங்க திமுகன்ற எதிர்ப்பில் தீவிரமாக இருக்காங்க. அது அவருக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அந்தந்த இடங்கள் அவர் சில வசனங்களை பேசினார். நீங்கள் ஆட்சி நடத்துறீங்களா இல்லை கண்காட்சி நடத்துறீங்களான்னு, இதெல்லாம் நல்லா கிண்டல் கேள்வி விதமாக அதுவும் எடுபட்டுச்சு. இது டிஎம்கே இல்லடா டிவிகேடா, அதாவது வாயிலே வடை சுடுற ஆளுகள் இல்லடா, நாங்கள் டிஎம்கே நினைச்சிங்களே டிவிகேடான்னு இறங்கிய வாடா போடான்னு சொல்லிடுவாப்புல, அதுவுமே நல்லாவே எடுபட்டுச்சு. கடைசியாக ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணுறாரு, நீங்கள் மட்டும் மேடையில் உட்காந்துட்டு என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்குது, என்ன சினிமா வசனம் இல்லாமல் வேற எதுவா கொண்டையே மறைங்க சார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு, அதுவும் எடுபட்டுச்சு. அப்போ எல்லா இடங்களுமே சொன்னாங்களே செஞ்சாங்களான்னு சொல்லி அவங்களோட வாக்குறுதி சம்மந்தமாக கேட்குறாரு, அதுவும் எடுபட்டுச்சு. இதை எல்லாமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்க முடியும். ஆனால் இது திமுக எதிர்ப்புன்ற அளவில் ஆளுங்கட்சியினுடைய எதிர்த்து நம்ம நிற்கிறோன்ற அடிப்படையில் பார்க்கும்போது அது சரியாக இருக்குது. ஆனால் ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவர் மீது நம்பிக்கை உருவாக்குற அளவுக்கு இந்த பிரச்சாரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது மீண்டும் சொல்கிறேன், இது ஆரோக்கியமான எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் குறைஞ்சபட்சம் நம்ம எப்படி எதிர்பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்றதும், இல்லாட்டி விஜய் அவர்கள் தரப்பு இனி வர நாட்களை எப்படியா பிரச்சாரங்களை மாற்றி அமைக்கிறது, மக்கள்கிட்ட நல்ல வியூகங்களையும் இன்னும் அதிகப்படியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுன்ற விஷயத்தையும் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இனி வரப்போற பிரச்சாரங்களை அந்த விதமாக கட்டமைக்கிறது நல்லதுன்றது எங்களுடைய வேண்டுகோள். இதில் என்ன மிஸ் ஆயிருக்குன்ற விஷயத்தை சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, நீங்கள் திமுக விமர்சனம் பண்ணுங்க, உங்களுடைய விமர்சனத்துக்கு பதில் சொல்லுங்க, இதெல்லாம் தாண்டி உங்களுடைய ரசிகர் பட்டாளம் அது ஒரு 6-7% இருக்குது ரசிகர் பட்டாளம், அவங்களோட சேர்ந்து ஓட்டை இழுத்தோம்னா ஒரு 14% வரைக்கும் வரணும் வச்சுக்கோங்க ஓட்டு. ஆனால் உண்மையிலேயே மக்களுக்கு அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இல்லாட்டி அவங்க சார்ந்த பிரச்சனைகளை தீர்வு எந்த அரசியல் கட்சி தலைவர் தனக்கு தர வல்லவராக இருக்கான்னு கவனிக்கிறாங்க. இங்கே மொத்தம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுமார் மெயினாக இருக்கக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய துறைகள் பார்த்தீங்கன்னா 34 துறைகள் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், 34 துறைகள் இருக்குது. இந்த ஒவ்வொரு துறைகளும் குறைஞ்சபட்சம் 1 கோடி மக்களாவது அதோட கனெக்டாக இருக்காங்க. அந்த துறை சம்பந்தமான விஷயங்களை அவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இல்லாட்டி அந்த துறை இந்த மாதிரி மாறி இருக்குன்னு நினச்சிருப்பாங்க. அந்த துறையினால ஏதோ விதத்தில் ஒரு அழுத்தமோ இல்லாட்டி ஒரு கடினமான சூழலையோ அவங்க அனுபவிச்சிருப்பாங்க.
அந்த இடத்துல ஒரு மாற்றம் இருந்தால் நல்லதுன்னு அந்த துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த மக்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த துறை சம்பந்தமான விஷயங்கள் அவர் ஆழமாக போகாமல் இல்லாட்டி மேலோட்டம் கூட போகாமல் அவர் திமுக எதிர்ப்புன்னு மட்டுமே போனார்னு வச்சுக்கவேன். இப்போ இந்த துறைகளில் மாற்றம் தேவை, இல்லாட்டி இந்த சிஸ்டம் எது இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இந்த விதமான மாற்றம் யாராவது கொடுக்க மாட்டாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடிய நடுநிலை ஓட்டக்கூடிய சுமார் 20% 28% இருக்குன்னு வச்சுக்கவேன். அவங்களும் அந்த சிஸ்டத்தையே பார்க்குறாங்க. அந்த நபர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை உங்களால் உருவாக்கவே முடியாது. இந்த ஓட்டு இந்த கட்சி அந்த கட்சிக்குன்னு போகக்கூடிய ஓட்டு கிடையாது. எந்த நபர் சரியான பார்வையோட இந்த தேர்தலையும் இந்த ஆட்சியும் அணுகிறார்ன்றது முக்கியம். ஏன்னா இவங்க அரசியல் பார்க்கல, ஆனால் இவங்க சம்பந்தப்பட்ட இவங்களால் பாதிக்கப்படப்பட்ட இல்லாட்டி இவங்க தொடர்பு இருக்கக்கூடிய துறைகள் இருக்குல்ல, இவங்க பற்றி நல்லாவே தெரியும். அந்த விவசாயிக்கு வேளாண் துறை மட்டும் கிடையாது, கூட்டுறவு வங்கிகள் ஆரம்பிச்சு இந்த விஷயங்களை எப்படி செயல்படுதுன்னு தெரியும். அது எப்படி செயல்பட்டால் நல்லா இருக்குன்னு தெரியும். அதனுடைய பிரச்சனைகள் என்ன தெரியும். அப்போ விவசாயம் மட்டுமானு கேட்டீங்கன்னா கிடையாது. முக்கியமாக கவனிச்சீங்கன்னா பொதுத்துறை ஆகட்டும், வருவாய்த்துறை ஆகட்டும், இல்லாட்டி வேளாண் துறை ஆகட்டும், கல்வி உயர்கல்வி ஆகட்டும், தொழிலாளர் நலன், சமூக நலன், காவல்துறை, நீதித்துறை, அதுக்கப்புறம் வீட்டு வசதி வாரியம், ஊரக வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்பம் இப்படின்னு முக்கியமாக எடுத்த கூட ஒரு 13 துறை வந்து வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது ஒன்று பிடிக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், ஒரு நல்ல அரசியல் மாற்றம் உருவாகணும் நம்ம நினைக்கிறோம்னா இந்த மாதிரி சரியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை பிடிச்சி புரிஞ்சு பேச தெரியணும். இது எல்லாம் அரசியலை புதுசாக பார்க்கக்கூடிய இல்லை தமிழக ஆட்சியை புதுசாக பார்க்கக்கூடிய இளைஞர்களாக இருந்துச்சு உங்களுக்கு குழப்பறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு எளிமையாக சொல்கிறேன் கேளுங்களேன். இதான் விஜய் அவர்கள்ட்ட நாங்கள் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரும்போது அப்போ ஏகப்பட்ட சந்திப்பு நடக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த சந்திப்புகளில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லுவார். அது என்னன்னா ஒரு முக்கியமான அறிவுரை. நான் வரேன்னா ஒரு முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் பேச முடியும், மற்றவை தொடதான் முடியும். அதை விரிவாக மக்கள்கிட்ட கொண்டு போய் பேச வேண்டியது உங்கள் எல்லாரோட கடமை அப்படின்னு அடிக்கடி அறிவுரை சொல்லுவார். அது என்ன அறிவுரை கேட்குறாங்க. அது என்ன அறிவுரைனா, இப்போ வருவாய் மற்றும் பொதுப்பணித்துறைன்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். வருவாய் மற்றும் பொதுப்பணித்துறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது சம்மந்தமாக ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு வச்சுக்கோங்க. அதில் என்ன இருக்குன்னா, நீங்களே தினமும் பார்த்துருக்க முடியும். ரோடு ஒன்று போட்டுட்டு போயிடுவானுங்க. திரும்ப அந்த ரோடு போட்ட 15 நாளே வந்து தோண்டிக்கிட்டு இருப்பானுங்க. எதுக்குறாங்க கேட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த போட்டு குடிநீர் குழாய் இருக்கு இல்லையா, அதை சரியாக பதிக்கலன்னுவானுங்க. அதுக்கப்புறம் ஒரு 15-20 நாள் ஒரு 2 மாதம் வந்து அந்த போட்டு ட்ரைனேஜ் இருக்கு இல்லையா, அது சரியாக இல்லை அடைச்சிக்கிட்டு சொல்லிட்டு அதை தோண்டிட்டு இருப்பானுங்க. இது கவனிச்சிங்கன்னா இது என்ன அப்படின்னா, வருவாய் பொதுப்பணித்துறை இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுக்குமே இடையில அந்த சிஸ்டமே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லி வச்ச மாதிரி ஆக மாட்டாங்க. இவர் அவர் வீட்டில் இஷ்டத்துக்கு வேலை வைப்பார், அவர் இஷ்டத்துக்கு வேலை வைப்பார். டெக்னாலஜி அவ்வளோ வளர்ந்து போன இந்த காலகட்டத்தில் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஒருங்கிணைச்சு வேலை வைக்கல. என்ன பிரச்சனை? எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓடு போட வேண்டியதானே. இப்படி மக்களே சொல்லி கிளை விட்டுருப்பீங்கடா. இது மாதிரி வருவாய் மற்றும் பொதுப்பணித்துறைகளை நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க, 1000 தப்பு சொல்ல முடியும். அவர் வருவாய் மற்றும் பொதுப்பணித்துறையை பற்றி ஒரு சின்ன தவறை மட்டும் பேசிட்டு போகிறது தலைவரோட முக்கியம். ஏன்னா அவர் எல்லாம் பேச முடியாது. ஆனால் நான் பேசிட்டு போனதுக்கப்புறம் வருவாய் மற்றும் பொதுப்பணித்துறையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் எனக்குரிய அதிகப்படியான பிரச்சனைகள் இல்லை, அதை மக்கள்கிட்ட பேசி கொண்டு போவதற்கு தனியாக 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் தயாராகிக்கும்ன்றார். ஏன்னா தன்னால் அதன் பிரச்சனை எழுப்ப முடியும் விவாதத்துக்கு. மக்கள் மத்தியில் விவாதமானதுக்கு அப்புறம் அதை தெளிவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவருடைய முக்கியமான பணி. இது புரியுதா உங்களுக்கு? இன்னொன்று சொல்கிறேன், உயர்கல்வி கல்வித்துறைகளை இதில் 1008 விஷயம் பேச முடியும். யூனிவர்சிட்டியை மட்டும் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. யூனிவர்சிட்டியோட எஜுகேஷனல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த கல்வி தரம் என்னன்றது ஊருக்கே தெரியும். இதில் ஒவ்வொரு வருஷமும் 35,000 பேர் இந்த டாக்டரேட் இருக்கு இல்லையா, அதாவது டபுள் டிகிரி முடிச்சதுக்கு டாக்டரேட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்களே ரிசர்ச்சுக்கு, இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 35,000 பேர். நீங்கள் 30,000 சாதனை பண்ணாங்க ஒவ்வொரு வருஷமும். அப்போ இதெல்லாம் படித்து முடிச்சவங்க இவங்க எல்லா பேருமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கும், அசிஸ்டன்ட் லெக்சராக இருக்கும். ஒவ்வொரு யூனிவர்சிட்டி காத்திருக்காங்க. இந்த பணியிடங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப பெருசு. இதில் போஸ்ட் கிராஜுவேட்டாக ஒழுங்காக பண்ணுறதில்ல, அதுக்கான கட்டமைப்பு இருக்கிறதில்ல. அதில் சிண்டிகேட்டில் போய் யாரும் உட்காந்துருப்பாங்க, அரசியல் கட்சி தலைவர் போய் உட்காந்துருப்பேன். அந்த யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் பண்ணுறேன் அரசியல் கட்சி தலைவர் உட்காந்துருப்பான். அப்புறம் எப்படி இங்கே நியாயமான ஆய்வுகள் ஒன்று நடக்கும்? நியாயமான ஆய்வுகள் நடத்தி இங்கே என்ன டிகிரி உங்களால் போஸ்ட் கிராஜுவேட்டோ இல்லாட்டி டபுள் டிகிரியோ ஒரு ஒழுங்காக உங்களால் கொடுத்துட முடியும்? இந்த சிஸ்டம் ஒரு பெரிய சிஸ்டம். இதனால் பாதிக்கப்பட்டது ஒவ்வொரு வருஷமும் ஒரு 1-2 லட்சம் பேர் இந்த கண்கூடாக பார்க்க முடியும். இந்த பாதிப்பு தெரிஞ்ச நபர்கள் 20 லட்சம் பேர் இருப்பாங்க. இவங்களாம் படித்த இளைஞர்களை இதை கண்கூடாக பார்த்தவங்க. இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சின்ன பிரச்சனை மாதிரி தெரியும். ஆனால் முக்கியமான பிரச்சனை வச்சுக்கோங்க, 20-30 லட்சம் பேர் காது இல்லையா, அவங்க அனுபவிச்ச பிரச்சனை அது காது கொண்டு போய் சேர்த்துட முடியும். இது நம்மளோட ரசிகர்களை தாண்டி அவங்க அனுபவிச்ச பிரச்சனையை நாங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது, அந்த பிரச்சனை நாங்கள் வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக சரி செய்யறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுவோம், இல்லை அடுத்த சில வருடங்களில் இதற்கான வேலைகளை நாங்கள் செய்வோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது இல்லையா, அது மிக அவசியம். அதாவது பாட்டாளி மக்கள் மத்தியில் ஒரு 20-25% வச்சுக்கோங்க, அந்த பாட்டாளி மக்கள் மத்தியில் ஒரு அதிர்வு உருவாக்கிட முடியும், ரசிகர்கள் மத்தியில் ஒரு அதிர்வு உருவாக்கிட முடியும். ஆனால் அதுவே வெற்றி கிடையாது.
எது வெற்றியை உருவாக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு துறை சம்பந்தப்பட்ட விஷயத்திலயும் ஒரு 20லிருந்து 30 லட்சம் பேர் அது சம்பந்தமா பார்த்து, அனுபவிச்சு, அது இப்படி மாறி இருக்கணும், இதுல இருக்க பிரச்சனை இப்படி இருக்குது, இது சரி செய்யணும், இத அரசியல் கட்சிக்காரங்க உள்ள புகுந்து கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கியிருக்காங்க அப்படின்ற வேதனையோட இருக்காங்க. அத சரி செய்யறதுக்கான நம்பிக்கையை கொடுக்க வேண்டியது ஒரு அரசியல் மாற்றத்தையோ இல்லாட்டி ஆட்சி மாற்றத்தையோ விரும்பக்கூடிய நபர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி. நீங்க திமுக விமர்சனம் பண்றது 100% ஏத்துப்பேன். ஆனா திமுக விமர்சனம் பண்ணும்போது அதே இடத்துல நீங்க ஒவ்வொரு செக்மெண்டா எடுத்து வச்சுக்கோங்க, வெவ்வேறு துறை சம்பந்தப்பட்ட நபர்கள் இவங்க எல்லா பேருக்குமே அவங்களோட சிக்கல்களை எல்லாத்தையும் நீங்க பேச சொல்லல. ஆனா அதுல குறிப்பிட்ட அளவாவது நீங்க விவாதத்தை எழுப்பிவிட்டு போகணும். உங்களோட பேச்சை கேட்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் தயாரா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாம் தயாரா இருக்கும்போது அதுல இந்த விஷயத்தை கிள்ளி போட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, பத்தி எரியும். அப்படி கிளப்பி விட்டு போக முடியும். கிளப்பி விட்டு போனதுக்கு அப்புறம் அதுல உள்ள இறக்கி பேசுறதுக்கும் புத்திசாலித்தனமான 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள் டிவிகேல இருக்கணும் விஜய் அவர்களுக்கு. அது இல்லையோன்னு தோணுது. அது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எழுதி கொடுக்கும் போதே இந்த மாதிரி விஷயங்களை எழுதி கொடுப்பாங்க. அது எழுதி கொடுக்கறதும் கிடையாது. எழுதி கொடுக்கறது இவர் பேசுறது எல்லாமே திமுக விமர்சனம் பண்றது. இன்னொரு இந்த ஆடியோ லான்ச்ல பேசுவார் இல்லையா, அதாவது பாடல் வெளியிட்டுள்ள ஆளுங்களை, அந்த அளவில் மட்டுமே இருக்கக்கூடிய ரசிகர்கள் நிச்சயமா திருப்திப்படுத்தும் அவருடைய பேச்சு. அவருடைய ரசிகர்களை மட்டுமே திருப்திப்படுத்தினா தேர்தலை அணுகிட முடியும், வெற்றி பெற முடியுன்ற எண்ணம் இருந்ததுன்னா அது நிச்சயம் வெற்றியை தேடி தராது. இதை நான் ஆரோக்கியமாகவே சொல்றேன், இது வெற்றியை தேடி தராது. இன்னொரு பக்கத்து ஒரு மாற்றத்தை நாம் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற இளைஞர்கள் பட்டாளம் ஒரு பட்டாளம் இருக்குது. அவங்க என்ன மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு இருக்கணும்னு வச்சுக்கோங்க, முதல் செய்தித்தாள்களை ஒழுங்காக படிச்சிருக்கணும் இத்தனை வருஷமா. இல்லைன்னா இதுக்கப்புறம் அதை ஒழுங்காக சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்களா, அவங்கள்ட்ட கேட்டு எழுதி வாங்கி அதை மக்கள் மத்தியில் அட்ரஸ் பண்ணணும். இந்த விஷயத்தில் பெரிய லெவல், ஏன்னா கடைசியாக கூட புதுச்சேரியில் அவர் ரேஷன் கடை அட்லீஸ்ட் எடுத்தார். ஆனால் தப்பாக சொல்லியிருந்தாரு, அட்லீஸ்ட் எடுத்தார். இந்த முறை எதையுமே எடுக்காமல் போயிட்டார். எனவே இனிமேல் எடுக்கவே மாட்டார்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பெரிய சரிவை தான் உருவாக்கும். அவர் கடைசி வரைக்கும் அந்த ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரியே பேசிட்டு போக வேண்டியதான். அது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல புத்துணர்வு உருவாக்கும், அவங்களுக்கு விருப்பமாகவும் இருக்கும். ஆனால் மக்கள் மத்தியில் பெருசாக ஈடுபடாது. எனவே பதிவோட இறுதியாக இன்னைக்கு ஈரோட்டில் விஜய் அவர்களுடைய பேச்சு நல்ல விதமாக தான் இருந்துச்சு அப்படின்னு ஒரு ரசிகராக இருந்து சொல்லக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆனால் மக்களா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவர் வந்தால் என்ன பண்ணுவார், நம்மளுடைய பிரச்சனைன்னு ஏதாவது தெரியுது, அவருக்கு பிரச்சனை சம்பந்தமாக ஏதாவது அட்ரஸ் பண்ண விரும்புகிறாரா, அதில் வேளாண் துறை சில விஷயங்கள் மட்டும் பேசலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இருக்கக்கூடிய துறைகள் இவ்வளோ இருக்குது. உங்களுடைய பேச்சை ஈரோடு மக்கள் மட்டும் கேட்கல, தமிழகம் முழுவதும் மக்கள் ஒரு எதிர்பார்ப்போட கேட்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை 4 முறை எதிர்பார்ப்போட கேட்பாங்க. அதற்கப்புறம் இவர் எப்பயும் தான் பேச போகிறார், நீங்கள் நம்ப மாட்டீங்க. அவர் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் கணிச்சிட்டோம். போய் அவர் முழுக்க முழுக்க திமுகவை விமர்சனம் பண்ணிட்டு கிளம்ப போகிறாரு. அவர்கிட்ட என்ன திட்டம் இருக்குது, அவர் எந்த பிரச்சனையை இந்த முறை ஒரு 4லேருந்து 5 பிரச்சனையை எழுப்ப போகிறாரு, அந்த பிரச்சனையை அவர் கவனிச்சிருக்கிறாரா, விஜய்க்கு இந்த பிரச்சனைலாம் சமூகத்தில் இருக்குன்றது தெரியுதா அப்படின்றத கவனிப்பாங்களா மக்கள். அவங்களுக்கு இது ஒரு ஏமாற்றம் தான். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் விஜய் அவர்கள் அன்றாடம் பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு மனுஷனுக்கும். அது போஸ்ட் கிராஜுவேட்டில் ஆரம்பித்து அரசு ஊழியர்களை தொட்டு விவசாயத்தில் ஆரம்பித்து அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு வரக்கூடிய தாய்க்கு 1008 வழி இருக்குது. எனவே இதெல்லாம் துறை சம்மந்தப்பட்ட துறைன்றது ஏதோ நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பேசுகிறது அல்ல. நம்ம வரதுக்கு முன்னையே அதோடைய பிரச்சனைகள் என்ன தெரியணும், அதை எப்படி தீர்த்தா மக்களுக்கு நல்லதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை கவனிக்கிறதுக்கு ஒவ்வொரு துறைக்கும் சொன்னது 30-40 லட்சம் மக்கள் காது கொடுத்து கேட்க தயாராக இருக்காங்க. மக்கள்கிட்ட நம்பிக்கையை வாங்கி ஓட்டா மாத்திரம் இல்லையா, அந்த இடத்துல விஜய் போன்ற பிரபலமா இவ்வளோ பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான புத்திசாலித்தனம் அது டோட்டலாகவே இந்த ஈரோட்டில் அவர் பேசின பேச்சில் டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு.